பண்டை காலத்தில் முனிவர் மிருகண்டுவுக்கும் அவரது மகளிரான மருத்வதிக்கும் பிள்ளையின்மை துயரமாயிருந்தது. அவர்கள் சிவபெருமானிடம் சிறப்பாய் தவம் செய்து ஒரு ஆண் குழந்தையை பெற்றனர். ஆனால் அந்த குழந்தைக்கு ஒரு தீர்ப்பு இருந்தது. அவன் வாலிபம் தொடங்குவதற்கும் முன்பே 16ஆம் வயதில் மரணம். மார்க்கண்டேயர் சிவபெருமானின் திருப்பெயரிலும் மந்திரங்களிலும் முழுமையாக திளைத்தார். தினமும் ஓம் திரியம்பகம் யஜாமஹே எனும் மகாமிருத்யுஞ்சய மந்திரத்தை சுருக்கமின்றி உச்சரித்து வந்தார். அவரது மனத்தில் இறப்பு என்ற எண்ணமே இல்லை. சிவனே துணை என உறுதியாக இருந்தார். அவரது 16ஆம் பிறந்த நாள் வந்தது. யமதர்மராஜ மரணத்திற்கான சூதாட்டத்தை தொடங்கினார். கருப்பு எருமை மீது கையில் பாசக்கயிறு. ஆனால் மார்க்கண்டேயர் சிவலிங்கத்தை தழுவிக்கொண்டு அந்த மந்திரத்தை தெளிவாக உச்சரித்தார். அந்த கணத்தில் சிவலிங்கத்திலிருந்து தெரித்தெழுந்த சிவபெருமான் திரிசூலம் கரத்தில், கண்களில் ஆத்திரம், யமனை எதிர்த்தார். என் பக்தனைத் தொட நீ எனக் கேட்டபடி யமனை முறித்தார். அதன் பிறகு சிவபெருமான் மார்க்கண்டேயரை தன் கரங்களால் ஆசீர்வதித்தார். நீ சாந்தனமானவனாக வாழ்வாயாக, மரணம் உன்னிடம் நெருங்காது என்றார். தேவர்கள் மலர்கள் பொழிந்து கொண்டிருந்தனர். மார்க்கண்டேயர் இப்போது ஒரு நித்திய சஞ்சீவி. இப்போது மார்க்கண்டேயர் காலத்தைத் தாண்டிய ஓர் ஆன்மீக யாத்திரையில் உள்ளார். ஆழமான தியானத்தில் நேரத்தை வென்றவன் போல இயற்கையின் மடியில் அமர்ந்துள்ளார். சிவபெருமானின் கருணையால் அவரின் வாழ்வு மரணத்தை வென்ற ஒரு பாடம்.